தென்கொரியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு விமானம் வந்து தரையிறங்கிய போது வந்துட்டு அந்த விமானம் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு கிட்டத்தட்ட 179 பேர் வந்துட்டு பலியா இருக்கிறதா வந்துட்டு தகவல் வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விமானம் பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து நாட்டோட தலைநகர் பாங்காங்ல இருந்து தென்கொரியா நாட்டோட மியான் நகருக்கு வந்துட்டு நேற்று அதிகாலையில வந்துட்டு புறப்பட்டு வந்திருக்குங்க. இந்த விமானம் பாத்தீங்க அப்படின்னா செஜு ஏர் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் தாங்க. இந்த விமானத்துல பாத்தீங்க அப்படின்னா 175 பயணிகளும் 6 விமான பணியாளர்கள் வந்துட்டு பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த விமானம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய நேரப்படி காலையில 9 மணிக்கு வந்துட்டு, அந்த தென்கொரியா நாட்டோட முவான் நகருக்கு வந்துட்டு தரையிறங்க ரெடியாக இருந்திருக்குங்க. அப்படி இந்த விமானம் வந்துட்டு லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விமானத்தோட லேண்டிங் கியர் வந்துட்டு ஒர்க் ஆகாம போச்சு. லேண்டிங் கியர் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு விமானம் வந்துட்டு தரையிறங்கும்போது வந்துட்டு, அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் வந்துட்டு வெளிய வரணும். சப்போஸ் அது வெளிய வரல அப்படின்னா, இதத்தான் லேண்டிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விமானத்தோட அடிப்பகுதியை வந்துட்டு தரையில வந்துட்டு இறக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த விமானத்தில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விமானத்தின் அடிப்பகுதியை வந்துட்டு தரையில உரை செய்யவாறு கொண்டு சென்று விமானத்தை தரையிறக்க விமானி வந்துட்டு முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, விமானம் வந்துட்டு ஓடுபாதையில் இறங்கி அதன் அடிப்பகுதி வந்துட்டு தரையில் உரை செய்யாது போயிட்டே இருந்திருக்குங்க. அப்படி அந்த விமானம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, திடீரென அந்த விமானம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓடுபாதையை விட்டு விலகி சென்றிருக்கு. அதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விமானம் வந்துட்டு அங்க உள்ள கான்கிரீட் சுவர் மேல வந்துட்டு மோதியிருக்கு. அப்படி மோதும்போது அந்த விமானம் வந்துட்டு வெடித்து சிதறி இருக்குங்க. இந்த விமான விபத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 179 பேர் வந்துட்டு உயிரிழந்துள்ளதாகவும், 2 பேர் வந்துட்டு உயிருடன் மீட்கப்பட்டு, அவங்களுக்கு வந்துட்டு சிகிச்சை வந்துட்டு மருத்துவமனையில வந்துட்டு போயிட்டு இருக்கிறதா வந்துட்டு தகவல் வந்திருக்குங்க. உயிரிழந்தவங்கள்ல வந்துட்டு 85 பேர் பெண்களும், 84 பேரும் ஆண்களாகவும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோட பாலினத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியலங்க. இந்த விபத்து குறித்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்கொரியாவை சேர்ந்த விமான போக்குவரத்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் வந்துட்டு தரை இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பறவை வந்துட்டு அதன் மீது மோதியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் வந்துட்டு அந்த விமானத்தோட லேண்டிங் கியர் வந்துட்டு சேதமடைந்து அது ஒர்க்காம போயிருக்கு. இதனால தான் அந்த லேண்டிங் கியர் ஃபெயிலியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தென்கொரியாவை சேர்ந்த விமான போக்குவரத்து அதிகாரிகள் வந்துட்டு இந்த பதிவு வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானத்தோட கருப்பு பெட்டியை வந்துட்டு நாங்க மீட்டுட்டோம். இந்த விமானத்தோட கருப்பு பெட்டியின் மூலமா வந்துட்டு உண்மையான காரணம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தென்கொரியா விமான போக்குவரத்து துறை வந்துட்டு சொல்லியிருக்குங்க. இந்த விபத்துக்குள்ளான விமானம் பார்த்தீங்க அப்படின்னா, போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட விமானம் தான். இந்த விமானம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாட்டுல இருந்திருக்கு. இந்த போயிங் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த குடும்பங்கள் அனைவருக்கும் வந்துட்டு நாங்க ஆழ்ந்த இரங்கலை வந்துட்டு தெரிவிச்சுக் கொள்கிறோம். விசாரணைக்கு வந்துட்டு நாங்க முழு ஒத்துழைப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயிங் நிறுவனம் இருக்குல்ல, இந்த போயிங் நிறுவனம் தயாரிச்ச சில விமானங்கள் எல்லாம் அங்க பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ஆயிருக்குங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமா வந்துட்டு கிராஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த நிறுவனத்தை வந்துட்டு நிறைய மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குவாலிட்டி இருக்குல்ல, இந்த குவாலிட்டி வந்துட்டு போயிங் நிறுவனத்துல வந்துட்டு எதிர்பார்க்கவே முடியாது. சில ஃபிளைட்லாம் வந்துட்டு கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், சுனிதா வில்லியம்ஸும் அவர் கூட போன சக பயணி வந்துட்டு விண்வெளியில வந்துட்டு இன்னுமே மாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா அந்த போயிங் நிறுவனம் தாங்க. இவங்க தயாரிச்ச அந்த விண்கலம் தான் வந்துட்டு ஸ்பேஸுக்கு போச்சு. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹீலியம் கேஸ் வந்துட்டு லீக் ஆயிடுச்சு. இப்போ வரையும் வந்துட்டு சுனிதா வில்லியம்ஸும் அவங்க கூட போன சக பயணி வந்துட்டு ரிட்டர்ன் வரவே இல்லைங்க. இதை தயாரிச்சது பாத்தீங்க அப்படின்னா இந்த போயிங் நிறுவனம் தான். நாசாவுக்கு இவங்க தான் வந்துட்டு அந்த விண்கலத்தை வந்துட்டு தயாரிச்சு கொடுத்தாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த போயிங் நிறுவனத்தின் மேல வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டு இருக்குங்க. விமானத்தின் மீது வந்துட்டு பறவை மோதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த பேரழிவு ஏற்படுது அப்படின்ற அந்த வீடியோட கடைசியில் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் கேள்வி இருக்கலாம், இந்த விமானத்தில் வந்துட்டு அவ்வளோ பெரிய விமானத்தில் வந்துட்டு பறவை மோதும்போது வந்துட்டு எப்படி வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கலாம். அதுக்கு பதில் பார்ப்போம். இப்போ விமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஓடுதளத்திலிருந்து பறக்கும் போதையா இருக்கட்டும், தரையிறங்கும் போதையா இருக்கட்டும், ஒரு பறவை வந்துட்டு தாக்குதல் நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த பறவைகள் வந்துட்டு விமான எஞ்சினுக்குள்ள வந்துட்டு சிக்கும் போத அதன் பாகங்கள் வந்துட்டு சேதமடைந்து எஞ்சினை வந்துட்டு செயலிழக்க வைக்குதுங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த விமானம் வந்துட்டு கட்டுப்பாட்டை வந்து இழக்கிறது. பறவைகள் வந்துட்டு விமானத்தோட முன்பக்க பகுதிகளா இருக்கட்டும், இல்லைன்னா வால் பகுதியா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கண்ணாடி பகுதியா இருக்கட்டும், இதெல்லாம் மோதிச்சு அப்படின்னா அதெல்லாம் உடைந்து விமானத்தின் திசை மாற்றும் திறனை பாதிக்கின்றதுங்க. இதனால வந்துட்டு விமானி வந்துட்டு விமானத்தை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு விபத்து ஏற்படுதுங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய வந்துட்டு பிரச்சனையா வந்துட்டு சொல்றாங்க. பறவைகள் வந்துட்டு விமானத்துல மோதுறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதை தவிர்க்க பாத்தீங்க அப்படின்னா விமான நிலையங்கள்ல வந்துட்டு பறவைகளை விரட்டுவதற்காக வந்துட்டு சவுண்டு ஹார்ன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரோன் சாதனங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரேடார் கண்காணிப்பு இருக்குல்ல,
இதெல்லாம் வந்துட்டு கண்காணிச்சு இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. இவ்வளவு பண்ணியும் கூட சில நேரங்கள்ல வந்துட்டு எதிர்பாராத விதமா வந்துட்டு பறவைகள் வந்துட்டு இந்த விமானத்தின் மீது மோதிருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோல உங்கள பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல கன்டென்ட்டோட வரேன். நன்றி, வணக்கம்.